அன்னைக்கு ஒரு நாள் நான் எதர்ச்சியா சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது ஒரு நியூஸ் பார்த்தேங்க. அது வந்து என் மனச ரொம்பவே பாதிச்சது. என்னடா இது நம்ம நாடு எத நோக்கி போகுது? இப்படியே போயிருந்தா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு முடிவே இல்லையா? அப்படின்ற மாரி ஒரு தாட் வந்துச்சு எனக்கு. ஸோ அது என்ன நியூஸு? அது ஏன் அந்த நாட்டுக்கு கெடுதல்? அது ஏன் என் மனச பாதிச்சது? அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல 9வது படிக்கிற ஒரு பையன கூட படிக்கிற பசங்களே கழுத்த நெரிச்சு கொன்னுருக்காங்க. அந்த சம்பவம் தான் ரொம்பவே ஒரு மாரியான மனசுக்கு கஷ்டமாயிருச்சு. பிரைவேட் ஸ்கூல் தான். ஆனா, அது வந்து அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி. ஸோ, அதனால அது கவர்மெண்ட், பிரைவேட் 2மே சேர்ந்த மாரி தான். மிக்ஸடு தான். அந்த ஸ்கூல்ல அந்த கூட படிக்கிற பசங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற உங்களுடைய பசங்க. அதனால அந்த பசங்களுடைய யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாரி ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, போலீஸ் தரப்புல வந்து இவங்க 9த் படிக்கிற பசங்க ரொம்ப மைனர் இல்ல. அதனால வெளிலலாம் ஃபேஸ் எதுவும் காட்டக்கூடாது அப்படின்ற மாரி எதுவும் சொல்லல அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ, அந்த குழந்தையுடைய அம்மா வந்து ஏன் கூட படிக்கிற பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு ஏன் இந்த மாரி ஒரு நெலைம? அவங்களுக்கு கோவம் வந்தா எங்கள போட்டு அடிக்கலாம்ல, அப்படின்ற மாரி ரொம்ப கவலையா பேசியிருக்காங்க. இந்த மாரி நியூஸ் எல்லாம் எந்த மாரி டோன்லங்க சொல்லுவாங்க? ஆனா நான் ஒரு நியூஸ் பார்த்தேன், ஒரு சேனல்ல. அவங்க ரொம்ப ஒரு மோசமான ஒரு மனநிலையில பேசுறாங்க. இது வந்து இந்த பாலிமர் தான் இந்த இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு நியூஸ் இருந்தாலும் காமெடியா எதனா ஒரு நியூஸ் போட்டோம்னா, ஒரு மாதிரி காமெடி டோன்ல கலாய்க்கிற மாரி பேசி போடலாம். ஒரு சீரியஸான ஒரு விஷயத்த நியூஸா சொல்லும்போது, அத வந்து ஒரு மாதிரி தான் அதாவது அந்த டோன் வந்து காமெடி டோன் மாரி இருக்கு. அத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது எல்லா நியூஸ் சேனலுமே. அது வந்து ஒரு குழந்தை இறந்துட்டு, ஒரு பையன இழந்துட்டு, ஒரு அம்மா வந்து எவ்ளோ கதறி பேசுறாங்க. இப்படி வளர்த்தேன், அப்படி வளர்த்தேன்ட்டு. அவங்க 2 பேருமே அப்பா, அம்மா 2 பேருமே வந்து இந்த விவசாய தோட்டத்துலலாம் ஃபார்மிங் பண்றாங்கல்ல, அங்க வந்து கூலி வேலைக்கு வேலை செஞ்சு, வெயில்ல கஷ்டப்பட்டு, அந்த மாரிலாம் சேர்த்து படிக்க வச்சாங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல. ஆனா, அவங்க வந்து இப்போ இந்த நிலைமையில கதறி அழுதுகிட்டு, தான் குழந்தை இறந்துட்டுமேன்னு எப்படிலாம் கதறி அழுதுகின்னு இருக்காங்க. அவங்க கதறி அழுவுற மாரியா பேசி ஒரு மாடுலேஷன் அவங்க எப்படிலாம் சொல்லி அழுவுறாங்களோ, அந்த மாடுலேஷன்ல பேசி நீங்க வீடியோ போடுறது வந்து ஒரு மாதிரி அவமதிக்கிற மாரி இருக்கு அவங்க ஃபீலிங்ஸ. அப்பு, என் ராசா, என் சாமி, வாடா மலரே, வண்ண கொடியே, என் பச்சை மண்ணே. ஸோ இந்த மாதிரியான நியூஸ் டோன வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. எனக்கு தெரிஞ்சு பாலிமர் தான் இந்த மாரியெல்லாம் நியூஸ் போட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்கன்னு நெனைக்கிறேன். இருந்தாலும் அவங்க இந்த காமெடி நியூஸ் எல்லாம் இந்த மாரி டோன்ல போடுற வரைக்கும் ஓகே. நல்லது தான். ஒரு ஃபன்னா பார்க்கலாம் என்டர்டெயின்மென்ட்டா. ஆனா இந்த மாரி ஒரு சீரியஸான விஷயத்த பேசும்போது இது என்டர்டெயின்மென்ட் இல்ல. இது அவங்களுடைய லைஃப்ன்னு நமக்கு சொல்றாங்க. பப்ளிக்க்கு சொல்றாங்க. ஸோ அத வந்து கரெக்ட்டா பண்ணா நல்லாருக்கும். இப்ப வந்து இந்த விஷயத்துல டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணணும்? பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்? அப்டின்ட்டு பார்க்கலாம். பேரண்ட்ஸ் வந்து வீட்ல பசங்க நம்ம வந்து பசங்கள படிக்க வைக்கிறோம். கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி அவங்களுடைய எதிர்காலத்த நம்ம பார்த்து எதிர்காலம் நல்லா இருக்கணுன்ட்டு நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு அவங்கள படிக்க வைக்கிறோம்ல. ஆனா, அவங்க அந்த பசங்க எந்த நிலைமையில இருக்காங்க அப்டின்ட்டு அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அவங்க வந்து எப்டி இருக்காங்க? சைலன்ட்டா இருக்காங்களா? மன அழுத்தத்தில இருக்காங்களா? ஸ்கூல்ல எதனா பிரச்சனையா? கூட படிக்கிற பசங்கலாம் எப்டி இருக்காங்க? இவனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்டி இருக்கு? அந்த மாரி நம்ம பேரண்ட்ஸ் கண்டிப்பா பார்க்கணும். அந்த குழந்தைக்கு, அந்த பசங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா, அத நம்ம தான் அத ரெடி பண்ணி கரெக்ட்டா பண்ணி குடுக்கணும். அவன் வந்து எந்த மாரி விஷயத்துல இன்வால்வ் ஆகுறான், எந்த மாரி விஷயம்லாம் அவனுக்கு அதிகமா புடிக்குது, அந்த மாரியான நெறைய விஷயம் நம்ம தெரிஞ்சு பண்ணணும் குழந்தைங்களுக்கு. நம்ம நெனைக்கிறத அப்படியே குழந்தைங்க பண்ணணும் அப்படின்ட்டு நெனைக்கக்கூடாது. அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டும் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு எதுல ஆர்வம் அதிகமா இருக்கோ, அந்த கேட்டகரியில படிக்க வைக்கிறது. ஸோ இதே மாரி எல்லாமே அந்த பசங்கள பார்த்து நம்ம பண்ணணும். அதுக்குன்ட்டு அதிகமா செல்லம் குடுத்து கெடுக்க சொல்லல. தண்டிக்கணும், கண்டிச்சு தான் வளர்க்கணும். ஆனா, அவங்க எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்து வளர்க்கணும். அதே மாரி இந்த காலத்துலலாம் நெறைய ட்ரக்லாம் யூஸ் பண்றாங்க ஸ்கூல்லயே. ஸோ அது எல்லாமே பார்த்துக்கணும். ஏன்னா, இப்ப கல்ச்சர் எல்லாமே மாறிடுச்சு. கலாச்சாரமே மாறிடுச்சு. முன்ன மாரி இல்ல. தமிழர் பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியம்ன்ட்டு. எல்லாமே இந்த அமெரிக்கன் கல்ச்சர் மாரியான கல்ச்சர்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டோம் நடைமுறையில. ஸோ எல்லாமே ட்ரக்ஸு, சிகரெட்டு இந்த மாரி ஹான்ஸு, கூலிப் இந்த மாரி நெறைய யூஸ் பண்றாங்க. கஞ்சா இந்த மாரி நெறைய யூஸ் பண்றாங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்களே. ஸோ யூஸ் பண்றாங்களா என்ன அப்படின்ட்டு நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இந்த விஷயத்துல ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் சாருங்களுமே கொஞ்சம் கவனத்துல இருக்கணுங்க. ஏன்னா, பசங்கலாம் எப்படி இருக்காங்க? அவங்க எதனா ரேகிங் மாரியான விஷயங்கள் பண்றாங்களா? நான் தான் பெரிய ஆளு, நான் தான் ரவுடி, நான் சொல்றத நீங்க கேட்கணுன்ற மாரியான எதனா ஒரு டோன்ல பசங்க கிளாஸ் ரூம்ல இருக்காங்களா? ஆக்டிவிட்டீஸ் எதனா அந்த மாரி இருக்கா? அப்படின்ட்டு பார்த்து அவங்கள கண்டிக்கணும். பேரண்ட்ஸ கூப்பிட்டு கண்டிக்கணும். பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். இல்லனாக்கா ஒரு கவுன்சிலிங் மாரி வச்சு அது மூலியமா அவங்கள கண்டிக்கணும். ஸோ, அந்த மாரி எதனா பண்ணணுங்க. அத விட்டு நீங்க பாட்டுன்னு நமக்கு என்னப்பா நமக்கு பிரச்சனை. அவன் வந்து ஒரு போலீஸ்காரனுடைய பையன். அவன் வந்து ஒரு பெரிய இடத்து பையன். அவன் அரசியல்வாதி பையன் அப்படின்ட்டு நீங்க பாட்டுன்னு உங்க இஷ்டத்துக்கும் நீங்க உங்களுக்கு உங்களுடைய வேலைய பாதுகாக்கிறதுக்காக நீங்க பண்றீங்க கரெக்ட்டு தான். இருந்தாலும் இந்த மாரி விஷயத்தெல்லாம் நீங்க அத பண்ணவே கூடாது. அவங்க யாரா இருந்தாலும் அவங்க சரியில்லனாக்கா நீங்க கண்டிக்கணும். ஸ்கூல விட்டு வெளியில அனுப்பி நோட்டீஸ் குடுத்து, ஸோ அந்த மாரியான எதனா ஒரு ஸ்டெப்ப எடுக்கணும். எதனா ஒரு நடவடிக்கைய நீங்க எடுத்தே ஆகணும் ஸ்கூல் சைட்ல இருந்து. நீங்க வந்து இக்னோர் பண்ணிட்டு போகக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறும் ஃபியூச்சர்ல. இங்க ஸ்கூல்ல சின்ன சின்ன விஷயங்கள் பண்ற அந்த பையன் தான் நாளைக்கு வளர்ந்ததும் பெரிய பெரிய கிரைம் எல்லாம் பண்ணுவான்.
ஸோ அதனால் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் இந்த சொசைட்டிக்கு. அவங்க தான் அந்த பசங்களுடைய வாழ்க்கைய எல்லா பசங்களுமே பிறக்கும்போது நல்ல பசங்களா தாங்க இருப்பாங்க. அவங்க வளர்ற விதம் தான், அந்த வளர்ற விதத்த தான் நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா கரெக்ட்டா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கரெக்ட்டா பண்றானா, என்ன ஏது எல்லாமே டீட்டெயிலா நம்ம பார்க்கணும். சும்மா பேத்துட்டோம், வளர்த்துட்டோம் அப்படின்ட்டுலாம் விட்டுறக்கூடாது. அது வந்து இந்த சமுதாயத்துக்கு அவன் எப்படி இருக்கான், அந்த சமுதாயத்துக்கு அவன் என்ன பண்றான் அப்படின்ற மாரி ஒரு முக்கியமான விஷயங்கள சொல்லிக் குடுத்து அந்த பசங்கள வளர்க்கறது நம்ம அப்பா, அம்மா, இந்த டீச்சர்ஸ் இவங்களுடைய பொறுப்பு தான். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி இருந்தாலே நம்ம எல்லாருடைய வீட்லயும் எல்லாருமே நீங்க ஒருத்தரும் உங்களுடைய வீட்ல இருக்கிற பசங்க, படிக்கிற பசங்க எல்லாருமே நீங்க ஆக்டிவிட்டீஸ்லாம் கரெக்ட்டா பண்றானுங்களா, என்ன ஏது, அவங்க தப்பான பிஹேவிங் இருக்கா என்ன, அது எல்லாமே கரெக்ட்டா பார்த்து வளர்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராதுங்க இந்த சொசைட்டிக்கு. ஸோ அவ்வளோதாங்க இந்த விஷயம். இது வந்து எனக்கு ரொம்பவே மனசு பாதிச்சுச்சு. என்னடா இது 9வது படிக்கிற பசங்க இப்படி மாய்ஞ்சிக்கின்னு சாகுற அளவுக்கு ஒருத்தனை சாகடிக்கிற அளவுக்கு போயிருக்கானுங்களே அப்படின்ற மாரி. அவனுக்கு டெத்துனா என்னன்னு தெரியுமா? நமக்கே தெரியல. இப்போ ஒருத்தர் உயிரோடு இருக்கிறோம், இறந்துட்டா நாளைக்கு என்ன ஆகும்? என்ன நம்ம உடம்புல நம்ம நினைவுகள்லாம் எங்க இருக்கும்? எங்க போகும்? எதுவுமே நமக்கு தெரியல. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருக்கா? எதுவுமே தெரியல நமக்கே. ஸோ சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும்? அவங்கலாம் ரொம்ப எதுவுமே சீரியஸ்னஸ் எதுவும் தெரியாம, இந்த உலகம்னா என்ன? உயிர்னா என்ன? அந்த மாரி எதுவுமே தெரியாம இருக்கும்போதே, இந்த மாரி கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டாங்கனாக்கா, என்ன பண்றது? ஸோ இது எல்லாமே கரெக்ட்டா பார்த்து இந்த சொசைட்டிய நம்ம தாங்க பார்த்துக்கணும். ஸோ எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கண்டிப்பா பசங்கள பார்த்து வளங்க. ஸோ டீச்சர்ஸ்லாம் நீங்க ஸ்கூல்ல பசங்கள சொல்லிக் குடுக்கறதோட முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு மட்டும் நினைக்காதீங்க. அவங்க மகப் பண்ணி எழுதிட்டு பாஸ் ஆயிட்டா போதும், நமக்கு நல்ல பேரு அப்படின்ட்டு நினைக்காதீங்க. அவங்களுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பாருங்க. ஒழுக்கமும் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸ்கூல்ல. ஸோ அத முதல்ல கத்துக் குடுங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எதனா தப்பா இருந்தா அத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அது என்ன ஏது அப்படின்ட்டு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மௌனம் உடைக்கும் சத்தம் இது, மறைக்கப்பட்ட கதையின் சாட்சி இது, விழிப்புணர்வு தீய ஏற்றும் நேரம் இது, உண்மை பேச வந்தோம்.